திருத்துறைப்பூண்டி வேலா ஆட்டோ ஒர்க்ஸ் நம்மள்ட்ட வந்தோடனே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி NS200 BS4 மாடலுங்க. ஃபுல்லாக ஒரு சர்வீஸ் பார்க்கணும், நிறைய கம்ப்ளைண்ட் சொல்லியிருக்காங்க கஸ்டமர். கிளச்சு பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் தான் ஃபஸ்ட் டைம் மாற்றுறது. இந்த வண்டிக்கு NSக்கு பார்த்தீங்கன்னா 6 பிளேட் வரும், தனியாக வாங்கினதுக்கு. இந்த கிளச்சில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஸ்ப்ரிங் வருதுல்ல, இதுக்கு வந்து நிறைய பேர் டவுட்டு கேட்டாங்கன்ட்டு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, வண்டி போயிட்டு இருக்கப்போ ஆஃப் கிளச்சை பிடிச்சின்னா கிளச்சில் சவுண்டு வரும், கடன்னு வரும். அது என்ன ஃபால்ட்னு பார்த்தீங்கன்னா இதுதான். இந்த ஸ்ப்ரிங்கு பாருங்கள், 4 ஸ்ப்ரிங்கை பார்த்தீங்கன்னா கலட்டி மாட்டுறப்ப கரெக்டாக படி வச்சு மாட்டணும். அது கொஞ்சம் படியெல்லாம் அந்த கிளச்சை ஆஃப் கிளச்சில் பிடிச்சின்னா சவுண்டு வரும். இதை மட்டும் நம்ம கரெக்டாக பார்க்கணும், இந்த விஷயத்தை மட்டும். இன்னர் ரோட்ரு பெல்லு ஹவுசிங் எல்லாமே நல்லா இருக்குங்க இதில். அதனால் நம்ம கிளச் பிளேட்டும் ஸ்டீல் பிளேட்டும் மட்டும் மாத்திரம். NSல வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக தெரியுற வேலைன்னு பார்த்தீங்கன்னா அந்த கார்பரேட்டர் கழட்டி மாட்டுறதாங்க. இதில் வந்து அதிகமாக யாரும் கழட்டுறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதில் நம்ம சர்வீஸ் வந்து நம்ம கழட்டியாச்சு. இதில் டயஃப்ரம் ரப்பர் பாருங்க சுத்தமாக போயிடுச்சு. இதில் NSக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்குறாங்க ஹீட் ஆகிற பிரச்சனை இருக்குன்னு. அதுக்கு வந்து ஒரு சின்ன சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா மோட்டரில் யூஸ் பண்ணலாங்க. மோட்டரில் வந்து நல்லாயிருக்கு, ஹீட்டிங் பிரச்சனை வரல. மோட்டரில் 7100 ஊற்றினீங்கன்னா ஹீட்டிங் பிரச்சனை வரல, நல்லாயிருக்கு. பர்ஃபார்மன்ஸும் நல்லாயிருக்கும். ஆயிலோட அந்த திக்னஸ்ஸு கலர் எல்லாமே பக்காவாக இருக்குது. ஓகேங்க. இன்ஜினில் பார்த்தீங்கன்னா சவுண்டு வந்து ரொம்ப சலசலன்னு இருந்துச்சு. அதாவது வண்டியோட வந்த வால்வ் அட்ஜஸ்ட்மெண்ட் தான், இதில் எதுவும் மாற்றலை. நம்ம இப்போ ஃபஸ்ட் டைமாக வால்வ் டைப் பண்ண போகிறோம். இன்ஜின் சவுண்ட் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா இந்த கூலண்ட் எக்ஸ்ட்ரா டேங்க் இருக்குல்ல, இதில் வந்து அதிகபட்சம் நிறைய வண்டியில் பார்த்துருக்கேன், எல்லாமே பேஸ்ட்டு போட்டு சைடில் ஒட்டிருப்பாங்க. அந்த கேஜ் இருக்குல்ல, அதில் வந்து உடஞ்சிரும். இது அந்த மாதிரிலாம் பண்ண தேவையில்லை, புதுசே நிறைய கிடைக்கிது, எல்லா இடத்துலையும் கிடைக்கிது. ஓகேங்க. வண்டியில் எல்லா வேலையும் பக்காவாக முடிச்சாச்சு. கஸ்டமர் சொன்ன கம்ப்ளைண்ட்டு சொல்லாத கம்ப்ளைண்ட்டு எல்லா கம்ப்ளைண்ட்டும் பக்காவாக பார்த்து முடிச்சாச்சு. கஸ்டமர் பார்த்தீங்கன்னா நமக்கு தஞ்சாவூர் ஐயம்பேட்டை அங்கேயிருந்து நம்மள்ட்ட வந்து கொடுத்துருக்காங்க. அவருக்கு மிகப்பெரிய நன்றி.